அப்புறம் மாதிரி நிக்கிறவங்க போற மாலை தான் மேல கிடக்கும். அந்த மாலையை தான் எல்லாரும் பார்த்து தரிசனம் பண்ணுவாங்க. உண்மையா இல்லையா? பொறுமையாக இருந்து கடைசியா போடக்கூடிய மாலை தான் மற்றவர்களுடைய பார்வைக்கு இருக்கும். முதல்ல நான் தான் போடுவேன் போடுற மாலை கீழே போயிடும். ஒவ்வொரு வீடுகள்ல செய்யறதுக்கு பாருங்க, தாய்மாமை நான் தான் முன்னாடி செய்வேன், அத்தமையை நான் தான் முன்னாடி செய்வேன். அந்த வீட்டுல சம்பந்தம் பண்ணவனு ஒரு ஆள் இருப்பான், அந்த ஆள் அவர் வாட்டுக்கு அப்படியே இருப்பார். இவங்க எல்லாரும் பண்ணதுக்கு அப்புறம் கடைசி அவர் அது செய்ய வேண்டிய தலப்பா கட்டுறது, அந்த மாலை போடலாம் பண்ணுவாரு. ஆனா இவர் போட்ட தலப்பா தான் மேல இருக்கும், அவர் போட்ட மாலை தான் மேல இருக்கும். அதுக்கு முன்னாடி செஞ்சவங்க போயிடுவாங்க. இதுல என்ன நமக்கு தெரியுது? என்னதான் என் மாமே என் சித்தப்பன் அடிச்சுக்கிட்டு போனா நீங்க இன்னைக்கு கூட போயிருவீங்கடா, கடைசி வரைக்கும் பொண்ணு கொடுத்தவன் நான் தான் அவனோட இருக்க போறேங்கிறதான் இதனுடைய அடையாளம். அப்படிதானே? அந்த மாதிரிதான் நாம் எதை செய்தாலும் பொறுமையாக நிதானமாக செய்கிற போது வெற்றி அடைகிறோம், மிகப்பெரிய வளர்ச்சி அடைகிறோம் என்பதில் சந்தேகம் இல்ல. சகோதரர் பாலமுருகன் முன்னாடி நிற்கிறாரு, வரட்டும், நட்சத்திர நாயகம் சொல்றோம் இல்லையா. நன்றி. இந்த விழாவுக்கு நம்மை அழைத்து சொல்லுங்க ஐயா. ஐயா, நட்சத்திரப்படி மரங்கள் நடலாம். ஒரு நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அப்படி ஒண்ணும் தேவையில்லைங்கய்யா. எல்லா மரங்களும் நல்லதான் செய்யும். நீங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நட்சத்திரத்துக்குரிய மரத்தை மட்டும் நடுங்க அப்படின்னு. மரம் நட்டு வளர்ந்துருச்சுன்னா நிறைய பறவைகள் சாப்பிடும். நீங்க நட்ட தானே, அப்ப நீங்க எத்தனை பேருக்கு என்ன பண்ணீங்க? நிறைய பேர் அந்த நிழல் உட்காருவாங்க. அப்ப சுகத்தை கொடுக்குதா? அதுவெல்லாம் நமக்கு புண்ணியமா மாறும். நீங்க எந்த மரத்தை வேணாலும் நடலாம், அது பலன் தரக்கூடிய மரமா இருந்தா போதும். சிறப்புங்கய்யா. அது போல இந்த விழா இவ்வளவு சிறப்பா இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்.